கூட்டாளிகளே, நம்ம நிலாவுக்கு நிறைய புத்தகம் படிக்கிற பழக்கம் உண்டு. சிறுவர் கதைகளை நிறைய விரும்பி படிக்கிறாங்க. அதுவும் டால்ஸ்டாய் எழுதின சிறுவர் கதைகள்னால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி அதில் தான் ஒரு கதையை சொல்ல போகிறோம். என்ன கதைன்றத நம்ம நிலா சொல்லுவாங்க. நிலா, இன்றைக்கி உங்களுக்கு என்ன கதை வேணும்? நாயும் ஓநாயும். நாயும் ஓநாயும் சொல்கிறேன். சரி, ஒரு ஓநாய் இருந்துச்சு காட்டில். அதுக்கு கொஞ்ச நாளாக சரியாக இறையே கிடைக்கல. ரொம்ப மெலிஞ்சு போச்சு. வயிறெல்லாம் உள்ள ஒட்டிக்கிச்சு. விழா எலும்பெல்லாம் தூக்கிக்கிச்சு. பார்க்கறதுக்கு எலும்பு கூடு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நாள் அது காட்டிலிருந்து இறங்கி வந்து ஊருக்கு வெளியே சுற்றி இருந்துச்சு. அப்போ ஒரு நாயை பார்த்துச்சு. அந்த நாய் கோலு கோலுன்னு இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? கோலு கோலுன்னு கோலு கோலுன்னு இருந்துச்சு. அந்த நாய்கிட்ட போய், நாயே, நீ நல்லா கோலு கோலுன்னு மினு மினுன்னு இருக்கிறிய, உனக்கு யார் உணவு கொடுக்குறாங்கன்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த நாய் சொல்லிச்சு, மனிதர்கள் தான் எங்களுக்கு உணவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிச்சு. அப்படியா? அதுக்காக நீங்கள் உடல் வருத்தி கடுமையாக மனிதர்களுக்காக உழைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. நாய்ங்க அந்த மாதிரி உடல் வருத்தி மனிதர்களுக்காக கடுமையாக உழைக்குதுங்களா? அதான் அந்த நாய் சொல்லிச்சு, அப்படியெல்லாம் நாங்கள் உடல் வருத்தி கடுமையாலாம் உழைக்கிறதில்ல. ராத்திரியில் அவங்க வீட்டுக்கு காவல் காப்போம், அதனால் அவங்க எங்களுக்கு உணவு கொடுக்குறாங்கன்னு சொல்லிச்சு. இதை கேட்டதும் அந்த ஓநாய்க்கு, பரவாயில்லையே, காவல் காக்கிறதுக்காக வயிறு நிறைய வேலைக்கு உணவு கொடுக்குறாங்களே, நமக்கும் இந்த வேலை கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நினச்சிச்சு. உடனே அந்த நாய்கிட்ட கேட்டுச்சு, நாயே, ஓநாய்களுக்கெல்லாம் இப்போ சரியாக இறையே கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு இந்த வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும், நானும் இந்த வேலையில் சேர்ந்துக்கிறேன், என்னை சேர்த்து விடேன்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த நாய் சொல்லிச்சு, வாங்க எங்கள் முதலாளிகிட்ட சொல்லி உங்களை இந்த வேலையில் சேர்த்து விட்டுறேன்னு சொல்லிச்சு. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு நடந்து போனாங்க. போனால் வீடு கிட்ட வந்துருச்சு. அப்போது அந்த ஓநாய் அந்த நாய் கழுத்தை ஒத்து உன்னிப்பாக பார்த்துச்சு. பார்த்துட்டு, நாயே, உன் கழுத்தில் ஒரு தழும்பு இருக்குது, அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அதுக்கு அந்த நாய் சொல்லிச்சு, அதெல்லாம் எதுக்கு, வீடுகிட்ட வந்துட்டீங்க, வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம், உள்ளே போய் பேசிக்கலாம்னு சொல்லிச்சு. ஆனால் அந்த ஓநாய் வந்து ஒத்துக்கலை. அதெல்லாம் முடியாது, அது என்னான்னு சொல்லு, அப்போ தான் நான் அடுத்த அடி எடுத்து வைப்பேன்னு சொல்லிச்சு. அதுக்கு அந்த நாய் சொல்லிச்சு, நாங்கள் ராத்திரியில் காவல் காப்போம், பகலில் எங்களை சங்கிலியில் கட்டி வச்சுருவாங்க, அந்த சங்கிலியில் ஒரு கழுத்து பட்டை இருக்கும், கழுத்தில் மாட்டுறதுக்கு, நாய்க்கு கழுத்தில் மாட்டுறதுக்கு, அந்த கழுத்து பட்டை அறுத்துக்குச்சு, கிழிச்சிருச்சு, அதனால அதான் இந்த தழும்பு அப்படின்னு சொல்லிச்சு. இதை கேட்ட உடனே அந்த ஓநாய் சொல்லிச்சு, ஐயோ, உணவு கொடுத்துட்டு கட்டி வச்சிருவாங்களா, அப்படியானா எனக்கு இந்த வேலை வேண்டாம், எனக்கு இறை கிடைக்கலனாலையும் நான் காட்டில் சுதந்திரமாக சுற்றி திரிகிறேன், உணவுக்காக வயிற்றுக்காக நான் என்னுடைய சுதந்திரத்தை இழக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு திரும்பி போயிடுச்சு. இதுதான் கதை. சரி, இந்த கதையில் எத்தனை விலங்கு வருது? 2. ஒன்று நாய், இன்னொன்று ஓநாய். நாய் வந்து வயிற்றுக்காக உணவுக்காகவும் சங்கிலியை ஏற்றுக்கிட்டு மனிதர்களிடம் அடிமையாக இருக்குது. ஆனால் ஓநாய் வயிற்றுக்காக உணவுக்காக நான் என்னுடைய சுதந்திரத்தை இழக்க விரும்பலை அப்படின்னு சொல்லு இல்லையா? சரி, இந்த 2 விலங்குல உங்களுக்கு எந்த விலங்கு பிடிச்சிருக்கு? ஓநாய். வயிற்றுக்காக உணவுக்காக சுதந்திரத்தை இழக்க விரும்பாத ஓநாயை
நம்ம நிலாவுக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு நாய் பிடிச்சிருக்கா இல்லை அந்த ஓநாயை பிடிச்சிருக்கா? கதையை இன்னொரு தடவை கூட கேளுங்க. கேட்டுட்டு சிந்திச்சு சொல்லுங்கள். நன்றி கூட்டாளிகள்.